துவா செய்யற பழக்கத்தை உண்டாக்கணும். இன்னைக்கு துவா செய்யற பழக்கம் அரிதாகி விட்டது. ஏதாவது தேவை வந்தா மட்டும் ஓட்டி போய்த்து யாழ்லா யாழ்லா யாழ்லாங்குவாங்க. விசிட்ல வருவாங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் துவா, வேலை கிடைச்சா தொழுகைமையில ஒண்ணும் இல்லை. கிளாஸுக்கு வருவாங்க, ஷேக் துவா செய்யுங்க வேலை கிடைக்கும், விசிட்ல வந்தீங்க. அப்போ தொடர்ந்து கிளாஸுக்கு வருவாரு. வேலை கிடைச்சி 4 மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பயானுக்கு வருவாரு. கேட்டா என்ன பாய் வேலை கிடைச்சிருச்சு. சுருக்கம் என்னன்னா, வேலை தேவைக்கு அல்லாஹ்ட்ட கேட்போம். தேவை முடிஞ்சா நீ யாரோ நான் யாரோங்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாஹ் நெருங்கினா, கஷ்டப்படும் பொழுது அவன் கைவிட மாட்டான். நம்ம கஷ்டப்படும் பொழுது என்ன செய்யறோம்? அல்லாஹ் நெருங்குறோம். அதுக்கு பிறகு சந்தோஷமான நிலையில அல்லாஹ் மறந்துடுறோம். இது மூமினுடைய நிலை கிடையாது. மூமினுடைய நிலை கிடையாது. அப்ப துவா அதிகமா செய்யணும். துவா என்பது ஒரு இபாதா. அதிகமாக கிடைக்கிற சந்தர்ப்பங்களா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் வேண்டாம். துவா கேட்கறதுக்கு ஏதாவது அமல் செஞ்சு போட்டு தான் துவா கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. துவாவே ஒரு இபாதத். உங்களுக்கு துவா கேட்கணும்னு தோணுதா, துவா கேளுங்க.